வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட வாய்ப்பு. டெல்லியில் 5 மணிக்கு தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர் சந்திப்பு. பேட்டரி டார்ச் மக்கள் நீதி மய்யத்திற்கு பொருத்தமான சின்னம் என கமல்ஹாசன் கருத்து. 21 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ரஜினிகாந்த் அறிவிப்பு. பல்வேறு முகங்களில் தலையெடுக்கும் தீவிரவாதத்திடம் இருந்து நாட்டை காப்பது மிகப்பெரிய சவால். தொழில் பாதுகாப்பு படையின் 50ஆம் ஆண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. திமுக அணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மதுரை, கோவை தொகுதிகள் ஒதுக்கீடு. ராமநாதபுரம் தொகுதியை கேட்டிருப்பதாக முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. காடு வெட்டி குருவின் மரணம் இயற்கையானது இல்லை என குடும்பத்தினர் கருத்து. திட்டமிட்ட மருத்துவ கொலை எனவும் செய்தியாளர் சந்திப்பின் போது பரபரப்பு குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்று மாலை 5 மணியளவில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 16வது மக்களவையின் ஆயுட்காலம் வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதற்கு முன் புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்நிலையில் 17வது மக்களவை தேர்தல் தேதி இன்று மாலை 5 மணியளவில் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இத்துடன் தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என தெரிகிறது. டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் இன்று மாலை செய்தியாளர் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 அல்லது 8 கட்டங்களாக தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டில் மக்களவை தேர்தல் மார்ச் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 9 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றபோது தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பேட்டரி டார்ச் சின்னம் ஒதுக்கிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மோதிரம் சின்னம் வழங்கப்படவில்லை. நடிகர் கமல்ஹாசன் தனது மக்கள் நீதி மய்ய கட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அறிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி 40 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளது. இதற்காக தேர்தலில் போட்டியிட விரும்புவர்களிடமிருந்து கமல்ஹாசன் விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பேட்டரி டார்ச் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. அதேவேளையில் தங்களுக்கு மோதிரம் சின்னம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அச்சின்னம் வழங்கப்படவில்லை. மாறாக தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு மோதிரம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பேட்டரி டார்ச் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. பேட்டரி டார்ச் சின்னத்தை தங்கள் கட்சிக்கு ஒதுக்கியது மிகவும் பொருத்தமானது என கூறிய கமல்ஹாசன் இதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி கூறிக்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மக்களுடன் அமைத்துள்ள கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். ரொம்ப பொருத்தமான ஒரு சின்னத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தீவைகளை தேடி கண்டுபிடிக்கும் ஒரு பெருமுனைப்போடு தொடங்கப்பட்ட இந்த கட்சிக்கு இது ரொம்ப பொருத்தமான சின்னமாக எங்களுக்கும் தோன்றுகிறது. ஏற்கனவே நோட்டால கண்ணுக்கு தெரியாம இருக்கும் அந்த கட்சியை தேடித்தான் கிடைக்கணும். அதுக்கு இந்த டார்ச் பயன்படும். எங்கள் கூட்டணி ரொம்ப மிக பலமான கூட்டணி, மக்கள் உடன் ஆன கூட்டணி. அது தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தல் நடைபெற்றால் ரஜினி மக்கள் மன்றம் போட்டியிடாது என ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் கட்சிக்கு தான் வாக்களிப்போம் எனவும் குறிப்பிட்டார். சட்டசபைதான் இலக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தா போட்டியிடுவீங்க? இல்லைங்க சார், தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் கட்சிக்கு தான் ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. எந்த கட்சி, மாநில கட்சியா இல்ல மத்திய கட்சியா? தண்ணீர் பிரச்சனை ரெண்டுமே சேர்ந்து. ஓகே.
பயங்கரவாதம் பல்வேறு முகங்களில் தலையெடுப்பதாகவும் அவற்றை சமாளித்து நாட்டை காப்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழில் பாதுகாப்பு படை தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் விழா நடைபெற்றது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அப்போது வீரர்களின் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வீரர்கள் மிடுக்கான அணிவகுத்து சென்றதை அங்கிருந்தவர்கள் கண்டுகளித்தனர். The beautiful march past is a testimony to the level of professional competence and standing acquired by the force. ही बनता है, दृढ़ प्रतिज्ञ है कि हर चुनौती का सामना पूरे साहस से प्रदान करने में हमेशा साझीदार रहे. मैं दिव्य दास जी सबसे आगे चल रहे हैं परेड कमांडर श्री के भारद्वाज कमांडेंट. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய படையினரின் செயல்பாட்டை பாராட்டினார். அதே நேரத்தில் பாகிஸ்தான் உள்நாட்டு குழப்பங்களால் போரை எதிர்கொள்ள முடியாமல் தவிப்பதாக குறிப்பிட்டார். பயங்கரவாதம் பல்வேறு முகங்களில் தலையெடுப்பதாகவும் அவற்றிலிருந்து நாட்டை காப்பது மிகப்பெரிய சிக்கலாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அதன்பின் தீவிரவாதிகள் பேருந்தை கடத்தி பயணிகளை சிறைப்பிடிப்பது போலவும் அதை மீட்பது போலவும் தொழில் பாதுகாப்பு படையினர் நடத்திய ஒத்திகையையும் பிரதமர் கண்டுகளித்தார். को हैरत अंगेज तरीके से टैक्टिक्स के द्वारा ज्वाइन कर लिया गया है और वीआईपी कारकेट बड़ा धमाका सेफ हाउस की तरफ बढ़ते हुए आईडी द्वारा कारकेट को निशाना बनाने की कोशिश की गई, लेकिन गाड़ी आप कंटिजेंसी रूट पर पीछे जबरदस्त आघात. इससे पहले की कार में मौजूद संदिग्ध व्यक्ति परिस्थिति को समझ पाते क्यूआरटी टीम ने बिजली की गति से हमला करके बिना समय गवाए के द्वारा पार्कोर ट्रेनिंग टेक्निक से चलती बस में घुसकर हमलावरों को काउंटर किया जाएगा तथा बस को एक अन्य व्हीकल के द्वारा अभी அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவுக்கும் தேமுதிகவிற்கும் இடையே மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி இன்று இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருதரப்பிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாகவும் முடிவெடுக்க வேண்டியது தேமுதிக தான் என அதிமுக தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து அதிமுக தேமுதிக கூட்டணி இன்று இறுதி செய்யப்படும் எனவும் 4 தொகுதிகள் அக்கட்சிக்கு ஒதுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டணியில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்காக திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் சென்னையில் இன்று நேர்காணல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், துரைமுருகன், டி.ஆர். பாலு ஆகியோர் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினர். இன்று மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியில் எந்த இடம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. திமுகவின் பொருளாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஆர்.எஸ். பாரதி, ஏவா வேலு, பொன்முடி, கே.என். நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, மதிமுகவிற்கு எந்த தொகுதியை ஒதுக்குவது என்பது ஸ்டாலின் அறிவிப்பார் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து உரிய நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த தொகுதி பங்கீட்டில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்று அவர்கள் அறிவிப்பார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுக கூட்டணியின் எந்த தொகுதி என்பதை குறிக்கும் இறுதி உடன்பாட்டில் கையொப்பமானது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காதர் மொய்தீன், தோழமை கட்சிகளுடன் பேசி விரைவில் ஸ்டாலின் நல்ல முடிவெடுப்பார் என தாம் நம்புவதாக குறிப்பிட்டார். எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு தொகுதி பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் ஒரே தொகுதிதான். அந்த தொகுதியை நாங்கள் ராமநாதபுரமாக இருந்தால் நலமாக இருக்கும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே அறிவிக்க இருக்கிறார்கள். அவர்கள் அறிவித்த பிறகுதான் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தொகுதி எது என்பது உறுதியாக தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்படும்.
மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் இன்று 43,051 மையங்கள் மூலம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வெடிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தொடங்கி வைத்தார். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்கள் மூலம் 72 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு துவங்கிய முகாம்கள் மாலை 5 மணி வரை செயல்படும் என்றும் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி ஓரிரு நாட்களுக்கு முன் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சித்த மருந்தாளர்களுக்கு 146 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்கு தமிழகம் முழுவதும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்தியா கடந்த 8 ஆண்டுகளாகவும் தமிழ்நாடு கடந்த 15 ஆண்டுகளாகவும் போலியோ இல்லாத மாநிலமாகவும் திகழ்கிறது எனவும் குறிப்பிட்டார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 மணி நேரமும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், 40 ஆண்டு காலமாக பிசியோதெரபி கவுன்சில் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் அதற்கான அரசாணையும் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்தியாவை பொறுத்தவரையில் 8 ஆண்டுகளாக போலியோ இல்லாத நாடாக இந்தியா இருந்தாலும் தமிழ்நாடு போலியோ இல்லாத மாநிலமாக 15 ஆண்டுகள் என்ற அந்த ஒரு முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24/7 இரவு நேரத்திலையும் எந்த நேரமும் 24/7 வழங்குவதற்கு விரிவான ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 40 ஆண்டுகளாக பிசியோதெரபி கவுன்சில், அதாவது பிபிடி முடித்த பிசியோதெரபி கவுன்சில் அவங்க வேணுன்ற கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்று நம்முடைய அரசு செயலாளர் வந்து அதற்கான அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக புல்வாமா தாக்குதல் போல மற்றொரு தாக்குதல் நடைபெறும் என மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா அமைப்பின் தலைவர் ராஜ் தாக்கரே பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரதமர் மோடி மற்றும் மத்திய ஆட்சி செய்து வரும் பாஜக அரசை கடுமையாக சாடினார். மேலும் ராமர் கோவில் கட்டுதல் உட்பட அனைத்து கொள்கைகளிலும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய ராஜ் தாக்கரே, அடுத்த 2 மாதங்களில் புல்வாமா தாக்குதலை போன்று மற்றொரு தாக்குதல் நடத்தப்படும் என்றும், இதன் மூலம் மக்களவைத் தேர்தலின் போது மக்களின் கவனத்தை அனைத்து பிரச்சினைகளிலும் இருந்து திசை திருப்ப பாஜக முயற்சிக்கும் எனவும் குறிப்பிட்டார். ராஜ் தாக்கரேவின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு படையினரின் படங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல், அதனையடுத்து பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் ஜெய்ஷ்-இ முகமது பயிற்சி முகாம்களின் மீது இந்திய விமானப்படையின் பதிலடி ஆகியவற்றை தேர்தல் ஆதாயத்திற்காக பாஜக அரசு பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. படையினரின் படங்கள் அரசியல் கட்சிகளால் தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தப்பட்டு வருவது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் கடிதம் எழுதியிருந்தது. பாகிஸ்தான் மீதான இந்திய விமானப்படை தாக்குதலை தேர்தல் ஆதாயம் அடைவதற்காக பாஜக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி கடற்படை முன்னாள் தளபதி ராம்தாஸும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் அரசியல் கட்சிகளின் விளம்பரங்களிலோ தேர்தல் பிரச்சாரத்திலோ படை வீரர்களின் படங்களை பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வேட்பாளர்களுக்கு கட்சித் தலைவர்கள் தகுந்த அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நவீன ஜனநாயகத்தில் முப்படைகளும் அரசியல் சார்பற்றவை, சம நிலையானவை என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகன் கனல் அரசன் மற்றும் சகோதரி மீனாட்சி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், காடுவெட்டி குருவிற்கு இயற்கை மரணம் அல்ல என்றும் அது திட்டமிட்ட மருத்துவ கொலை என்றும் குற்றம் சாட்டினர். நேற்று வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எங்கள் குடும்பத்தினர் ஒரு 2-3 பேர் சொந்தக்காரங்களை வச்சு, தூரத்து சொந்தங்களை வச்சு எங்கள்கிட்ட ரேட் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு எவ்வளோ விலை, நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், கடனை உடனே அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போது அணுகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சங்கத்தோட முன்னேற்றத்துக்காக இந்த ஒரு இயக்கம், எங்கள் அப்பா சொன்னாங்க, இது மாதிரி இவங்க எனக்கு தான் ஒன்றும் செய்யலை, எங்கள் இந்த சமுதாயத்துக்காவது ஏதாவது செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி கண்கலங்கினாங்க.
அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பித்து மாவீரன் ஜெயகுரு வன்னியர் சங்கம் அப்படின்னு ஒரு ஆரம்பித்து ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களோட சூழ்நிலை எல்லாத்துலேயுமே நாங்கள் கஷ்டத்தில் தான் இப்போ இருக்கோம். இந்த சூழ்நிலையில் போய் நாங்கள் கேஸ் போகிற அளவுக்கும் எங்களுக்கு இது கிடையாது. எதுத்தா அழிக்கிறங்கிற முடியல இருக்கு. வீட்டை விட்டு வெளியில வர வழி இல்லை. ஆதாரங்கள் எங்க அண்ணன் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு, அதை நாங்க ரெக்கார்டிங் அண்ணன் இறந்து போவாங்கன்னா நினைச்சோம். அதான் பார்ட்டியில சாப்பாடு ஏதோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நெஞ்சில் இது மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க போகலாம். இவங்க தலைமையில் உள்ளவங்க தான் கூட போவாங்க. வீட்டில் உள்ளவங்க நீங்க இருங்க நான் இவங்க கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. குருவுக்கு வைத்தியமனை இவ்வளவு செலவு பண்றது தான் வேஸ்ட்டு. அவருக்கு எதுக்கு செலவு பண்ணணும்? இறந்துட்டு போட்டோம் அப்படியே விட்டுடலான்னு சொன்னாங்க. அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் மற்றவர்களுக்கு கோபம் வந்தால் அது அவர்களை தான் பாதிக்கும் எனவும் தேமுதிகவை அமைச்சர் காமராஜ் மறைமுகமாக சாடினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமினை அமைச்சர் காமராஜ் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கூட்டணி வலுவானதாக இருப்பதாகவும் தங்கள் கட்சியினருக்கு யார் மீதும் கோபம் இல்லை என்றும் அவர்களுக்கு கோபம் வந்தால் அது அவர்களை தான் பாதிக்கும் எனவும் தேமுதிக கட்சியை மறைமுகமாக சாடினார். எங்களை பொறுத்தவரை, எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை எங்களுக்கு கோபதாபங்கள்லாம் இதில் கிடையாது. நாங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கிறோம். மற்றவர்கள் வலுவாக இருக்கிறோம் பார்த்து மற்றவர்கள் கோபப்படுவார்கள். இது சகஜம். நாங்கள் எங்களை பொறுத்தவரை, எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை, எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை வலுவாக இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அதில் எந்த விதமான பிரச்சனை. மற்றவர்கள் கோபம் அவர்கள் தான் பாதிக்கும், எங்களை பாதிக்காது. மக்களவைத் தேர்தலில் திமுகவிற்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் திடலில் மணியம்மையின் 100வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மணியம்மையின் சிலைக்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணி மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கி வீரமணி மக்களவைத் தேர்தலில் திமுகவிற்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் அதற்கான மக்களும் தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ராஜீவ் கொலை வழக்கில் 7 பேரை விடுதலை செய்வதில் காலதாமதம் ஏற்படுத்திய தமிழக ஆளுநர் மீது எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். திமுகவை தவிர வேறு யாருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்காது என்பது சுவரெழுத்து. மக்கள் தயாராகிவிட்டார்கள். கட்சிகள் இன்னும் தயாராகவில்லை, தயாராகி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நேற்று ஒரு பிரம்மாண்டமான மனித சங்கிலி நடைபெற்றது. அரசியல் சட்டத்தினுடைய 161வது விதியின்படி கவர்னருக்கு ஒரு தனி அதிகாரம் கிடையாது. அமைச்சரவை முடிவு செய்து விட்ட பிற்பாடு கையெழுத்திட வேண்டியதை தவிர வேறொன்றுமில்லை. கவர்னருடைய 6 மாத காலதாமதம் என்பது டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி என்று அவர் கடமையாற்ற தவறி இருக்கிறார். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் இளம்பிள்ளை வாத நோயை தடுக்கும் பொருட்டு தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் கரூரில் நகராட்சியில் கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் சூரியபிரகாஷ் தலைமையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் போலியோ சொட்டு மருந்து முகாமை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் 2026 மையங்களில் சொட்டு மருந்து வழங்கப்படுவதாகவும் 86 நடமாடும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். போலியோ என்று கூறக்கூடிய அந்த இளம்பிள்ளை வாதம், அந்த நோய் கடந்த 23 ஆண்டுகளாக நமது நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த முகாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதை தொடர்ந்து இன்று 24வது ஆண்டாக இன்று நமது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 2026 மையங்களில் 2,26,000 குழந்தைகளுக்கு இன்றைக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து பண்ணுறோம். இதில் சுமார் 7,500 பணியாளர்கள் இதில் ஈடுபடுத்த உள்ளார்கள். இன்று இந்த முகாம்கள் நடத்திவிட்டு நாளை மறுநாள் 2 தினங்களும் வீடு வீடாக சென்று இந்த பணியை முடிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். இதனிடையே புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு பகுதியில் நடைபெற்ற முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் மட்டும் 452 மையங்களில் 91,500 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து அளிக்கப்படும் என்றும் இப்பணியில் 2,000 சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஈடுபடுவார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இன்னைக்கு பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹேயானம் பல்ஸ் போலியோ மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டோட்டலாக நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ணது
53 booths. Target 90,521. இது கண்டிப்பாக நம்ம டார்கெட் ரீச் ஆக முடியும். இதுக்காக ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் மூலிமா எல்லா பப்ளிக் எல்லா அவேர்னஸும் இருக்குது. இது கண்டிப்பாக இந்த டார்கெட் ரீச் ஆகிறேன். இப்போ வரைக்கும் எவ்ரி இயர் நம்ம என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சோ அந்த டார்கெட்டு கண்டிப்பாக ரீச் ஆகுது. இந்த டைம் கூட அந்த மாதிரி ரீச் ஆகிறேன்னு நான் நினச்சிறேன். மக்கள் கூட நமக்கு கோஆப்ரேஷன் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் மூலியமாக சொல்கிறேன். சென்னை ஓட்டேரியில் வழிப்பறியில் ஈடுபட்ட திமுக பிரமுகரின் மகன் உட்பட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மணலி பெரிய சேக்காட்டை சேர்ந்த செல்வ கணேசன் கடந்த 6ஆம் தேதி ஓட்டேரி பனந்தோப்பு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்கள் மூவர் அவர்களை வழிமறித்து மிரட்டி பணம் கேட்டுள்ளனர். பணம் இல்லாததால் செல்வ கணேசனின் இருசக்கர வாகனத்தை பறித்துக் கொண்டனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் ஓட்டேரி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். விசாரணையில் அயனாவரம் திக்கா குளத்தை சேர்ந்த திமுக வட்ட செயலாளர் மகன் கணேஷ்குமார் பிரபு ஆகியோர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம், 3 செல்பேசிகள், 1500 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மத்திய பிரதேசத்தில் பிற பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை 27 விழுக்காடாக உயர்த்தி பிறப்பிக்கப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கு மாநில ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிற பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்து வந்தது. அந்த மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. கமல்நாத் தலைமையிலான அரசு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 14 விழுக்காட்டில் இருந்து 27 விழுக்காடாக உயர்த்த முடிவு செய்தது. இதற்காக அவசர சட்டத்தை இயற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது. இந்த அவசர சட்டத்திற்கு மாநில ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் ஒப்புதல் அளித்துள்ளார். முன்னதாக அவசர சட்டம் பிறப்பிக்கும் போது பேசிய கமல்நாத் 15 ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலன் பற்றி சிந்திக்கவில்லை என குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படவுள்ள நிலையில் அவசர சட்டத்தை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிஜு ஜனதா தளம் சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா மாநிலங்களவையில் 2010ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் அதை நிறைவேற்ற முடியாத நிலையில் 2014ஆம் ஆண்டு அந்த மசோதா கைவிடப்பட்டது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக நாட்டிலேயே முதன்முறையாக பிஜு ஜனதா தள கட்சி அறிவித்துள்ளது. கேந்திர பாராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவரும் ஒடிசா முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி ஒடிசாவில் மொத்தமுள்ள 21 தொகுதிகளில் பிஜு ஜனதா தளம் போட்டியிட்டால் அவற்றில் 7 தொகுதிகளில் அக்கட்சி பெண் வேட்பாளர்களை நிறுத்தும். மும்பை தாதர் ரயில் நிலையத்தில் ரயில் மோதியதில் பெண் ஒருவர் படுகாயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். மும்பை அடுத்துள்ள தாதர் ரயில் நிலையத்தில் வழக்கம் போல் ஏராளமான பயணிகள் வந்து கொண்டிருந்தனர். இதனிடையே பெண் ஒருவர் நடைமேடை விட்டு கீழே இறங்கி அடுத்த நடைமேடைக்கு செல்ல முயன்றார். அப்போது அந்த வழியாக மின்சார ரயில் ஒன்று வந்தது. இதனால் சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் நடைமேடையில் மீண்டும் ஏறினார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பெண் மீது ரயில் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட அந்த பெண்ணை தக்க நேரத்தில் ராணுவ வீரர் ஒருவரும் பொதுமக்கள் சிலரும் காப்பாற்றி ரயிலில் சிக்காமல் மீட்டனர். இதனையடுத்து படுகாயமடைந்த அந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பரபரப்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன.